ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாயகி தாயார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம். பவளக்கால் சப்பரத்தில் தாயார்களோடு பவனி வந்த சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் வசந்தோற்சவம். நந்தவனத்தை சுற்றி வந்த ஆதித்தம்பதிகள் முன்பு இசைக்கப்பட்ட தங்க நாதஸ்வரம். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் கோடை உற்சவம். தாயாரை தரிசித்த திரளான பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்க தீப்பந்தங்கள் முன்னே செல்ல வெள்ளித்தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகியை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்திச்சேலை கட்டிக்கொண்டு தங்க ஒட்டியானத்துடன் திருமார்பில் எம்பிரான் பதக்கத்தோடு திருமாங்கல்யம் அணிந்து வைரத்தோடுடன் மாட்டலும் கிரீடமும் சூடிக்கொண்டு அதன் மீது மகிழம்பூ மலர்ச்சரங்கள் சுற்றியபடி அழகாக திருக்காட்சி தந்தவாறு தாயார் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சன்னதியில் இருந்து புறப்பட்டு பக்தர்கள் புடைசூழ தங்கத் திருக்குடை பிடித்து தாயாருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பூச்சாற்று ஆஸ்தான மண்டபத்தை அடைந்ததும் அரையர்கள் தாயார் முன்பு பாடல்கள் பாடினர். அப்போது தாயார் மீது மெல்லிய பருத்தி வஸ்திரம் போர்த்தி மலர்ச்சரங்களோடு மல்லிகைச் சரங்களும் பிரத்யேகமாக செய்யப்பட்ட மலர் போர்வையும் போர்த்தி அலங்கரித்தனர். தொடர்ந்து வாசனை திரவியங்கள் தெளித்து தாயாருக்கு பூச்சாற்று வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேதராக பெருமாள் பவளக்கால் சப்பரத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். ஆலயத்திலிருந்து பவளக்கால் விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உலா புறப்பட்ட ஸ்ரீ கஜேந்திர வரதரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் இருபுறம் நின்ற திருமேனியோடு அருள் புரிய ஒய்யாரமாக பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு ஸ்ரீ கஜேந்திர வரதர் திருக்காட்சி தந்தருளினார். இருகுடை சேவையோடு பவளக்கால் சப்பரத்தில் பவனி வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அலங்கார பிரியன் பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் புஜகீர்த்தி உள்ளிட்ட ஆபரணங்களோடு பின்னழகையும் காட்டியபடி மாட வீதியில் உலாவர பிரபந்ததாரர்கள் ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரங்களை சேவிக்க வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் வசந்தோற்சவத்தை முன்னிட்டு தங்க நாதஸ்வரம் இசைக்கப்பட்டது. 9ஆம் திருநாளான நேற்று மாலை சிவாலயத்தில் பிரியாவிடை சமேதராக நெல்லையப்பரையும் அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்து எம்பெருமானும் சர்வாபரணங்களுடன் காந்திமதி அம்பாளும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். நந்தவன பின்னணியில் எழுந்தருளியிருந்த ஆதித்தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். நந்தவனத்தை சுற்றி தெய்வங்கள் வலம் வர ஒவ்வொரு சுற்றிலும் முறையே ஆகம பாராயணம், வேத பாராயணம், திருமுறை பாராயணம், ராஜமேளம், பஞ்சவாத்தியம் என வாசிக்கப்பட்டது. 5வது சுற்றில் தங்க நாதஸ்வரம் இசைக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க 45 ஆண்டுகளுக்கு பிறகு தங்க நாதஸ்வர இசையுடன் உற்சவ மூர்த்திகள் பவனி வருவது குறிப்பிடத்தக்கது. நிறைவாக தெய்வங்களுக்கு தீபாரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் கோடை உற்சவம் துவங்கியது. வெளிக்கோடை உற்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலை மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளித்தோளுக்கிணியானில் குலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு வெண்ணிற பருத்திச் சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் திருமார்பில் எம்பெருமான் பதக்கமும் திருமாங்கல்யமும் அணிவித்து வைரத்தோடுடன் தொங்கலும் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர்.
நாச்சியாருக்கு திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி மாலை அணிவித்து அழைத்து வந்தனர். கோயில் பிரகாரத்தை பக்தர்கள் பின்தொடர ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் வலம் வந்தருளினார். பிறகு நாலுகால் மண்டபத்தை அடைந்ததும் அங்கு நாச்சியாருக்கு பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்களோடு மல்லிகை சரங்களையும் பிரத்யேக மலர் போர்வையையும் போர்த்தி வாசனை திரவியங்கள் தெளித்தனர். பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் தங்க யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். இதை முன்னிட்டு கோயில் மாட வீதியில் வெண்குதிரை முன்னே செல்ல தங்க யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை நிறுத்தி அழைத்து வந்தனர். முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமணிந்து அபயம் காட்டி சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்தவாறு தங்க யானை வாகனத்தின் மேல் உலா வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சுவாமிக்கு யானை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே கண்டம் தோட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்து வேலாயுத சுவாமி கோயில் மற்றும் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர தர்மசாஸ்தா திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான பார்வேட்டை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவ மூர்த்திகளை குதிரை வாகனங்களில் எழுந்தருளச் செய்து ஏராளமானோர் சுமந்தபடி ஊரின் வயல்வெளிகள் வழியாக வலம் வந்தனர். ஊரைச் சுற்றி உலா வந்த உற்சவ மூர்த்திகள் எல்லையை அடைந்ததும் அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் குதிரை வாகனங்களில் உலா வந்த அருள்மிகு முத்து வேலாயுத சுவாமிக்கும் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர தர்மசாஸ்தாவிற்கும் மலர் மாலைகள் சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு பார்வேட்டை நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களை ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து வந்தனர். வழிநெடுகிலும் தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் நவரத்ன தொப்பாரம் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவரை சிறிய பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி நாதஸ்வரம் இளதாளங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது வெளிப்பிரகாரத்தில் சுவாமிக்கு வையாளி சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் நடத்தினர். தொடர்ந்து வாகன மண்டபத்தில் வெள்ளை யானை மீது உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு பொம்மை பூ போடும் வைபவமும் நடத்தப்பட்டது. பின்னர் யானை வாகனத்தில் உலா புறப்பட்டார் ஸ்ரீ பவளவண்ண பெருமாள். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தன்று ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்தோடு கேடயத்தில் எழுந்தருளச் செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்களை கைப்பலகை மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. கோவிந்தநாம கோஷங்களை எழுப்பியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநெடுகிலும் தேரில் உலா வந்த தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு பட்டாசு வெடித்து சிறுவர்களின் சிலம்பாட்டத்துடன் கேரளத்து செண்டை வாத்தியங்களும் முன்னே செல்ல தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் அருகே திருக்கண்ணமங்கை பகுதியில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலய தேரோட்ட விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது.
பின்னர் தேருக்கு சூறை தேங்காய் இடப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமானோர் தேரில் பவனி வந்த தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மாலைகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊர் நடுவே அமைந்த கோயிலின் திருக்குளத்தை சுற்றி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவில் உற்சவ விழாவையொட்டி தெய்வங்கள் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். உற்சவ விழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலயத்தின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே ரிஷப வாகனங்களில் தெய்வங்களை குலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். பிரியாவிடை சமேதராக சர்வ அலங்காரத்தோடு உறைவாள் தாங்கியபடி அபயம் காட்டிய ஸ்ரீ சோமநாதருக்கும் தனி ரிஷபத்தின் மேல் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையோடு சாயக்கொண்டை கிரீடமும் அணிந்து அமர்ந்திருந்த ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாளுக்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் முன்னே செல்ல, அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஆதித்தம்பதிகள் அமர்ந்து பின்தொடர திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பெருமாள் தேவன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து அருள்மிகு மாரியம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். முகக்கவசத்துடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு மூலவர் திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவல் தெய்வம், பூங்கரகம், அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி ஆகியவற்றை சுமந்து கொண்டு முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் ஏராளமான பக்தர்கள் விசேஷமாக செய்யப்பட்ட அம்மன் திருவுருவ முளைப்பாரிகளையும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக ஏராளமானோர் உருவ பொம்மைகளையும் ஏந்தியபடி பின்தொடர்ந்து நிறைவாக மீண்டும் கோயிலை அடைந்து முளைப்பாரிகள் மற்றும் உருவ பொம்மைகளை சேர்ப்பித்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கந்தக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையின் பீடத்தின் மீது தண்டம் ஏந்தியபடி நின்றருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அழகனுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி தரிசிக்க ஈசன் மைந்தனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி மஞ்சள் வஸ்திரம் கட்டி முத்தாபரணங்களுடன் கிரீடமும் காதணிகளும் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். வெற்றி வடிவேலுடனும் புன்னகை தவழும் திருமுகத்துடனும் காட்சி கொடுத்த ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ விளியல் கல்ராய பெருமாள் திருக்கோயில் சம்பிரோக்ஷண விழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு துவங்கியது. பின்னர் கோபுர உச்சிகளை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி விமான கலசம், பரிவார தெய்வ சன்னதி விமானங்கள் ஆகியவற்றிற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். பிறகு கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்றபடி அருள் புரியும் ஸ்ரீ விளியல் கல்ராய பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து பிரபந்த பாராயணம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களையும் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த இறையமங்கலம் பெருமாள் மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ இளைய பெருமாள் எனும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயில் தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தின் பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள்
ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவமூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அபிஷேகம் நடத்தி சகசரதாரை வழியாக புனித நீரும் ஊற்றப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் நீராஜனம் சமர்ப்பித்து தூபம் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பதீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். பிறகு உற்சவ பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு ஹனுமந்த வாகனத்தின் மேல் குலுவிருக்கச் செய்து ஆரத்திகள் கட்டப்பட்டன. வடை மாலையுடன் மலர் மாலை அணிந்து ஸ்ரீராமதூதனும் பிரியபக்தன் மேல் சர்வலங்காரத்தோடு உற்சவர் பெருமாளும் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள பலவித சஸ்திரங்கள் கொண்டு உபச்சாரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வீதி உலா புறப்பட்ட சுவாமி முன்பு பெண்கள் கோலாட்டங்கள் ஆடி வழிபட்டனர். பிறகு பல்வேறு வீதிகள் வழியாக புறப்பாடு நடைபெற்றது. நிறைவாக கோயில் வாகன மண்டபத்தில் உபயநாச்சியார்களுடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கணக்கு பிள்ளையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பால் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் குடங்களை சுமந்து கொண்டு ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் தீர்த்தம் மற்றும் பால் குடங்களை அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு சேர்ப்பித்தனர். ஈரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி பீடத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து உற்சவர் கணநாதனையும் அமர்த்தி அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுதை சிற்ப வடிவில் காட்சி தரும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்கள் முன்பு ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப் படத்தை வைத்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத பக்தர்கள் திருநாமங்களை பாராயணம் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தி பாடல்கள் பாடி தெய்வங்களை பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு அன்னக்கூட உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள், ஸ்ரீ சுந்தரவல்லி, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமியையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து நவகலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து வேத மந்திரங்கள் முழங்க சகசரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தனி கேடயங்களில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் எழுந்தருளி காட்சி தர பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை மண்டபத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசியபடி வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் பின்தொடர தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து பிரகாரத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பிறகு மூலவர் சன்னதி முன்பு அன்னப்படையலிட்டு பலவித பழங்கள் நிவேதித்து அன்னக்கூட உற்சவத்தை சிறப்பாக நடத்தினர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டதும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி தந்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் இருக்கும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வேதநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. யாகசாலையின் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பலவடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது.
கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோயில் கருவறையில் லிங்க திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சின்ன வள்ளிமலை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. மஞ்சள் திருமுகத்தோடு காட்சி தந்த அம்மனின் சிரசை மலர்பிரபை வைத்து சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து புறப்பட்டனர். பூங்கரகங்கள் மற்றும் கலசங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல பம்பைகளோடு தாரை தப்பட்டைகள் நாதஸ்வரம் இளதாளங்கள் உடன் வர பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்து அம்மனின் திருமேனியில் சிரசு பொருத்தப்பட்டதும் திருமாங்கல்ய தாரணம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. சிரசு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக கூழ் வார்த்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாளை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து தெய்வங்களை தரிசித்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக பெருமாளின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அம்மச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் 26ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. அர்ச்சகர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் தெய்வங்களுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணாரக் கண்டு பரவசமடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வீரநாராயண பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் அணிந்து சர்வாபரண பூஷிதனாக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோயில் எதிரே உள்ள வேத புஷ்கரணி குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குலுவிருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு திருக்குளத்தை சுற்றி தெப்பத்தில் பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்கும் அருள்மிகு 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் பெட்டி எடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் கருப்பண்ண சுவாமி தங்கக் கவசம், பேழை, ஆபரணப் பெட்டி ஆகியவற்றை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு வீதிகள் வழியாக புஷ்ப பல்லாக்கு பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் புஷ்ப பல்லாக்கில் வந்த ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியின் கவசம் மற்றும் பேழைக்கு ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக அருள்மிகு தெளிச்சாத்த நல்லூர் மகா ஈஸ்வரர் கோயிலை அடைந்தனர். புதுச்சேரி அருகே பெரம்பை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது.
இதையொட்டி திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு ஏழை மாரியம்மன் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் அம்மனின் தேர்வடத்தை பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேரில் உற்சவர் அம்மன் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறுவர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளோடு ஊரின் முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாயகி தாயார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம். பவளக்கால் சப்பரத்தில் தாயார்களோடு பவனி வந்த சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் வசந்தோற்சவம். நந்தவனத்தை சுற்றி வந்த ஆதித்தம்பதிகள் முன்பு இசைக்கப்பட்ட தங்க நாதஸ்வரம். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் கோடை உற்சவம். தாயாரை தரிசித்த திரளான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.